ஜூஸை குடிக்கும் பொழுது நம்ம மெட்டபாலிசமை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். இதையும் தாண்டி இந்த மெட்டபாலிசம் தாண்டி குளிர்ச்சி தரணும் அப்படின்னா அதுக்குமே வந்து இந்த லெமனை அதிகமா பயன்படுத்திட்டு வராங்க. இந்த லெமன் ஜூஸை நம்ம எடுத்துக்கிறது மூலமா வேற என்னென்ன பயன்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல இருக்க ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் சொல்லுவோம் மற்றும் பாலிஃபீனால்ஸ், இந்த காம்பவுண்ட் எல்லாம் இருக்கிறது மூலமா நம்ம சாப்பிடக்கூடிய ஃபேட் எல்லாம் பாடியில சேராம பார்த்துக்கும். அது என்ன பண்ணும்னா, நம்ம வயிற்று பகுதியில மற்றும் நம்ம உடல் பகுதியில இருக்கக்கூடிய ஜீன்ஸ், அதாவது நம்ம சாப்பிடுற உணவை ஃபேட் எல்லாத்தையுமே வந்து பிரேக் டவுன் பண்ணக்கூடிய ஒரு சில ஜீன் இருக்கும். இது எல்லாத்தையுமே அதிகரிக்கிறதுக்கு உதவியா இருக்கு. அந்த ஜீன் எல்லாமே அதிகரிச்சிருச்சுனாவே வந்து ஃபேட் எல்லாம் பிரேக் டவுன் ஆகி எந்த விதமான தேவையில்லாத கொழுப்பும் சேராம பார்த்துக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். இதை தாண்டி இந்த நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் தருது. அதுல முதல் வந்து இது பெரிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்டா கருதுறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இதுல இருக்கக்கூடிய அஸ்கார்பிக் ஆசிட். இந்த அஸ்கார்பிக் ஆசிட் அப்படின்னு சொல்றது வைட்டமின் சி தான். இந்த வைட்டமின் சியை வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். கொலாஜன் சிந்தசிஸை அதிகரிக்கும் மற்றும் ஒரு பெரிய ஆன்டி ஆக்சிடென்டாகவும் இது ஒர்க் ஆகுது. ஒரு மீடியம் சைஸ் லெமன் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா அதுல இருந்து நமக்கு 30 மில்லிகிராம் அளவுக்கு வைட்டமின் சி கிடைக்கும். இதை தாண்டி இதுல இருக்கக்கூடிய சில ஃபைட்டோ கெமிக்கல்ஸ்னால நம்ம ஹார்ட் ஹெல்த்துமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இது ஹார்ட் ஹெல்த் எப்படி பார்த்துக்கும் அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து எந்த விதமான ரத்தமும் நம்ம ரத்த குழாயில கட்டாம பார்த்துக்கும். இந்த ரத்த குழாயில வந்து ரத்தம் கட்டிடுச்சு அப்படின்னா ஹார்ட்டுக்கு போக வேண்டிய பிளட் சப்ளை போகாம நின்று இஸ்கமிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரோக் வரும். அந்த ஸ்ட்ரோக் வராம தடுக்கிறதுக்கு இந்த லெமன் ஜூஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது பிளட் ப்ரெஷர். நம்ம பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணும். எப்படி பண்ணும்னா, நம்ம ரத்த குழாயில எந்த விதமான ப்ரெஷரும் இல்லாமல் நார்மலைஸ் பண்ண உதவியா இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த ரத்தம் ரொம்ப ஈஸியா ஃப்ளோ ஆகும், ரிலாக்ஸா இருக்கும். எல்லா நர்வ்ஸுமே வந்து ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு இந்த லெமன் ஜூஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நம்ம சாப்பிடக்கூடிய அயன் நிறைந்த உணவுகளுடைய அப்சார்ப்ஷனை அதிகரிக்கிறதுக்குமே இந்த லெமன் ஜூஸை பயன்படுத்துறாங்க. இப்போ இந்த லெமனை வந்து நம்ம அயன் சத்து நிறைஞ்ச உணவோடு சேர்த்து எடுத்துக்கும் பொழுது அந்த அப்சார்ப்ஷன் அதிகமாக தான் இருக்கும். அதனாலதான் கீரை வகை உணவுகள் இல்லாட்டி வந்து நான்வெஜ் உணவுகள் எடுத்துக்கும் பொழுது அதுல கொஞ்சம் லெமனை வந்து சேர்த்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இது மூலமா அந்த அயனோடைய அப்சார்ப்ஷன் அதிகரிக்கும். ஹீமோகுளோபின்லயுமே வந்து அயன் வந்து அதிகமாகுது. இதை தாண்டி லெமன் வந்து ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்கு மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேஷன் ப்ராப்பர்ட்டியும் இருக்கு. இது இந்த கோல்டு, ஃப்ளூ இதெல்லாம் வராம தடுக்கிறதுக்குமே நிறையவே பயன்படுத்துறாங்க. இதுல இருக்கக்கூடிய இந்த சிட்ரிக் ஆசிட் அப்படின்றது நம்ம யூரின்ல இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட் அளவுகளை குறைக்கிறது மூலமா கிட்னி ஸ்டோன்லாம் வராம தவிர்க்கிறதுக்கும் இந்த லெமன் ஜூஸ் ரொம்ப உதவியா இருக்கும். இதை யார் எடுத்துக்க கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, அல்சர் இருக்கிறவங்க, இந்த கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் இருக்கிறவங்க இதை எடுத்துக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி வயிற்று பகுதி, உணவு குழாய் பகுதியிலலாம் ரணமா இருக்கும். இந்த ஆசிட் இருக்கக்கூடிய இந்த லெமன் ஜூஸை எடுத்துக்கும் பொழுது அந்த ரணம் எல்லாமே அதிகரிக்குமே தவிர அது கியூர் ஆகாது. ஸோ இவங்களா மட்டும் இதை குறைக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இதுல இருக்க வைட்டமின் சி நமக்கு முழுமையா கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அந்த பழத்தை கட் பண்ணி ஜூஸ் போட்டு உடனே நம்ம குடிக்கிறது ரொம்ப முக்கியம். முக்கியமா டைல்யூட் பண்ணி குடிக்கணும், தண்ணி சேர்த்து குடிக்கணும். இல்லாட்டி நிறைய பிரச்சனைகள் வரும். இந்த லெமன் ஜூஸ் போட்டு ரொம்ப நேரம் கழிச்சு குடிக்கும் போது என்ன ஆகும்னா, அதோட வைட்டமின் சி கண்டென்ட் எல்லாமே வந்து ரொம்பவே குறைஞ்சிடும். ஒரு சில வாட்டி அந்த வைட்டமின் சி கண்டென்ட் இல்லாமலே போயிடும். அதனால ஜூஸ் போடுறோம் அப்படின்னா உடனே குடிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.